ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வேகத்தில் போட்டிருக்க கண்காட்சி, பொட்காட்சி, கடல் கண்காட்சி அது மாதிரி உள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்திருக்கும். நான் வேற அங்கே சீக்கிரம் போயிட்டேன்னா, அதனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட்டம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 நாளாக மழை போல அந்த இடம் ஃபுல்லாக சதன்னு இருந்துச்சு. சரி, கூட்டம் வரதுக்குள்ளே ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணா, இந்த இத்தனோண்டு டீ கப் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது 40 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த குவான்டிட்டி லெவல் அதிகமாக இருந்துச்சா, அதை சாப்பிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே இருட்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போனதும் பைரட் ஷிப்ல ஏறிட்டேன். இதோட காஸ்ட் 100 ருபீஸ். சரி, ஒன்றும் ஆகாது, பிடிக்காம உட்காந்துருப்போம்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ஸ்லோவாகி டக்குன்னு மேலே போணுச்சா, கொஞ்சம் பக்குன்னு ஆயிட்டு அது கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைட் எதுக்கு போனோம் அப்படின்னா பிரேக் டான்ஸ். இதோட காஸ்ட் 80 ருபீஸ். இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மலாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசுல இங்கெல்லாம் விளையாண்டு பார்க்கும்போது அலறி பயந்து கத்திருக்கேன், அத்தா அம்மா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம பிளாக் தண்டர், வண்டர்லா, எம்ஜிஎம் எல்லாம் போனதுனால அந்த அளவுக்கு பயம் தெரியல. பக்கத்தில் என்னமோ வாழ்வாழ்னு கத்திட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னடான்னு போய் பார்த்தா பேய் விடான். சரி எவ்வளோதுன்னு கேட்டேன், 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி உள்ள போகணும்னு போனேன். மழை பெஞ்சதுனால ஒரே தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இல்லை. அப்புறம் என்ன பெருசா இருக்கே ஜெயிண்ட் வீலி, அதுக்கு போகணும்னு சொல்லி போனேன். அதுக்கு 80 ரூபா ஃபீஸ். சும்மா சுத்திட்டு இருந்துச்சு, ஆனால் மேலே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த வீக் தான் லாஸ்ட் வீக்கா, அதனால இல்லை கடல் கண்ணியெல்லாம் தூக்கிட்டாங்க. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் நம்பி வந்திருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். டாடா.